பயப்படக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது தான் உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லம் உள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்ய இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இது என்னதுன்னா, கொலை செய்த பின்பு அவங்கள நரகத்தில் தள்ள வல்லவர் யாருக்கு? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வல்லவர். உலகத்தில் மற்றவங்களால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அவங்க நம்மளை பயமுறுத்தி பார்ப்பாங்க, அது அவங்களுடைய ஆயுதம். அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். நம்ம எல்லாவற்றையும் நம்ம எதிர்காலத்தை குறித்து பயம், நம்ம பிள்ளைகளை குறித்து பயம், எல்லாத்தையும் நினச்சி ஐயோ நம்ம பிள்ளைங்களுடைய ஒரு வரன் பார்க்க போனால் இவ்வளோ வரதட்சணை கேட்டுருவாங்களோ, இவ்வளோ சீர் கேட்டுடுவாங்களோ, போகிற இடத்துல நம்மளோட பிள்ளை எப்படி வாழுமோ, அந்த குடும்பம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம பயந்து வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். பயப்பட வேண்டியது தான். அதை இதில் சொல்லப்பட்டிருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன். நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு நீங்கள் பயப்படுங்க. இன்னொரு வசனம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பாருங்க. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம். எவ்வளோ அழகா சொல்லியிருக்குல்ல இந்த வசனம். அவ ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களா இராமல் வெறும் சரீரத்தை மாத்திரம் கொல்லுறவர்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். ஒருத்தவங்களை கொலை செய்ய வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, பயப்படக்கூடாதுன்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. உலகத்துல நிறைய பிரச்சனைகள் வருங்க, எல்லா பிரச்சனைகளும் வரும். இப்போ ஒன்றும் இல்லை, வேதத்தில் நிறைய பேர் பயந்தாங்க. எப்படி பயந்தாங்கன்னா, ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை வைத்து கொண்டு பயந்தான். எப்படி பயந்தான்? அந்த இடத்துல தன்னுடைய மனைவியை அவங்க எங்க மனைவியாக்கி கொள்ளுவார்களோ என்று பயந்தான். சகோதரி என்று சொன்னான். அதே மாதிரி பாருங்க, யாக்கோபு பயந்தான், மாமனாருக்கு பயந்து வாழ்ந்தான். அதே மாதிரி பாருங்க, மோசே பார்வனுக்கு மிகவும் பயந்து அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்தான். அதுக்கப்புறம் பாருங்க, அந்த எபிரேயர் ஒரு கொலை செஞ்சுட்டு 40 வருஷம் அளவும் எங்கேயோ போய் தங்கியிருந்தான். தாவீது சவுலுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். எலியா எசபேலுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். பரிசுத்தவான்கள், மிகவும் பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர், இவர்களுக்கே சில வாழ்க்கையில சில நேரங்களில் தடுமாற்றங்கள் வருகிறது, பயம் வருகிறது. எனவே தேவ பிள்ளைகள், அதற்கு தான் வேதம் சொல்லுகிறது, வெறும் சரீரத்தை மாத்திரம் கொள்ள வல்லவராக இருக்கிறது நீங்கள் பயப்படாதீங்க, ஆத்துமாவை நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு நீங்கள் பயப்படுங்கள் வேதம் சொல்லுகிறது. பயம் என்பது பிசாசின் ஆயுதம். அதனால் அந்த பயம் உங்களை விட்டு நீக்கி போடுங்க. வெளிப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படுகிறவர்கள் கூட நரகத்தில் தள்ளப்படுவார்களாம். நம்ம இன்னாருக்கு இன்னாருக்கு பயப்பட வேண்டாம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவே கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுங்கள், மற்ற சூழ்நிலைகளை